ஓய்வூதியத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பணம் இல்லை. போக்குவரத்து துறைக்கு ஓய்வூதியத்தை நீங்க வந்து பிடிச்சி வச்சிருக்கீங்க, கொடுக்க பணம் இல்லை. இங்க கல்வித்துறையில பள்ளிகளை சீரமைக்க உங்களுக்கு பணம் இல்லை. ஆனா மக்களுக்கு 5000 ரூபாய் கேட்டு போராடினாங்களா? வீதியில் இறங்கி போராடினாங்களா? எதுக்கு போராடுறாங்களோ அதுக்கு தீர்வு சொல்லாம நீங்க பணத்தை எடுத்து கொடுக்கறது என்னன்னா, இவங்க ஏதோ பெரிய மன்னர்கள் போலவும், இவங்க இவங்க சம்பாதிச்சு வச்ச காசை அள்ளி மகளிருக்கு வந்து ஒரு பொருளாதார மேம்பாடு இதுல எப்படிங்க மேம்பாடு வரும்? மக்கள் நாங்க எத்தனை பேட்டிகள் வந்து வருது டிவில தன் நாட்டு குடிகளை சோம்பேறியாக்கி நான் காசு தரேன் நீ வீட்டுல உட்காந்துக்கன்னு சொல்றது எப்படிங்க மேம்பாடாகும்? நீங்க அவங்க சுயதொழிலுக்காக எத்தனை உதவி செஞ்சிருக்கீங்க? எத்தனை பேர் சுயதொழில வந்து மேம்பட்டு இருக்காங்க? அது கொடுங்க. இலவசங்களே கொடுக்க கூடாதுன்றீங்களா? இலவசம் இல்லைங்க அது. முதல்ல அது வந்து எப்படின்னா என்ன தொகை சார், அதுவும் இந்த தேர்தல் நேரத்துல கொடுக்கறது எப்படி தெரியுமா இருக்குது? எங்க மக்களை கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது. கையேந்தி நிக்கிறவங்களுக்கு அள்ளி எப்படி இதை வச்சுக்கோ, நீ அதை வச்சுக்கோ, 5000 ரூபாய் தரேன். நாங்க என்ன வெயில் காலத்துல தொப்பி வாங்க முடியலன்னு உங்ககிட்ட காசு கேட்டுமா? எதுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க? இப்ப 2000 வெயில் காலத்துல என்ன குல்ஃபி ஐஸ் வாங்கி சாப்பிட சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வரீங்க நீங்க? அந்த 2000 ரூபாய் சம்பாதிக்க மக்களுக்கு முடியாதா? எல்லாமே முடியுங்க. பெண்கள் லட்சம் கோடிக்கு வந்து இங்க ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுகிட்ட வீட்டுல இருக்கவங்கள்ட்ட ஒரு மரியாதை நடக்கணும், கையில காசு இருக்கணும். சோ அது இன்னைக்கு இருக்கு அப்படின்னு முதல்வர் வந்து அதுக்கு கல்வியும் சரி. நீங்க பெண்களுக்காக இவ்வளவு செய்றீங்க, உங்க கட்சியில எத்தனை பேருக்கு இடம் கொடுத்தீங்க?